மே 15, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். The Lord will surely fulfill what you are waiting for in faith. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். Proverbs chapter 23 verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மனுஷர் மேல் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையோ ஒருபோதும் வீண் போகாது. சரி, இந்த நிச்சயமான முடிவு எப்பொழுது வரும் என்று சொன்னால், நாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது அது வரும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய துக்க நாட்களுக்கு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே உங்கள் நோய்களுக்கு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே உங்கள் பாடுகளுக்கு எல்லாம் முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப இரட்டிப்பாக தருவார். There is surely a future hope for you, and your hope will not be cut off. My dear brothers and sisters, surely everything has an end, and your faith will not be in vain. One day the trust placed in humans may be in vain, but our trust in the Lord God will never be in vain. Well, if we say when this definite decision will come, then the time will come when we will believe in God with absolute certainty. The beginning is small, but the end is perfect. Surely there is an end to your days of mourning, says the Lord. Surely there is an end to your sickness, says the Lord. Surely there is an end to all your sufferings, says the Lord. Whatever you have lost, God will give you back double. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நிச்சயமாகவே அப்பா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக அப்பா நம்முடைய பிள்ளைகளை தேற்றி அவர்களுக்கு வேண்டிய நம்பிக்கையை நீ தந்து அவர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவேறு ஆண்டவரே அப்பா, மனிதர்களை நம்பி மனுஷிகளை நம்பி ஆண்டவரே அப்பா வீணாய் போனது போதும் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கையா இருந்து அப்பா ஒருவர் மேலேயே நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை முழு நிச்சயமாக அவர்கள் நம்பி வாழும்படியாக, உம்மை விசுவாசிக்கும்படியாக, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்போது இருதயத்தில் ஆண்டவரே உமக்கென்று இடத்தை கொடுக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே சமூகத்து முன்பாக ஆண்டவரே தங்களை ஊற்றி ஆண்டவரே அப்பா உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நிச்சயமாகவே ஒரு முடிவை ஆண்டவரே அவர்களுக்கு சாதகமாக நீர் ஆண்டவரே மாற்றி தருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா
அப்பா எல்லா முடிவும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே எப்ப பார்த்தாலும் வேதனை இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வாஞ்சித்து கதறுகிறார்களே அப்பா, நிச்சயமாகவே அவருடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவரே நீர் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த காரியம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே துக்கப்படுத்தி ஆண்டவரே அப்பா சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது அந்த காரியத்திலிருந்து உடைய பிள்ளைகள் வெளியே வரும்படியாக அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த முடிவை அவர்களுக்கு நீர் வைப்பதற்காக கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா, என் நோய்களுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்பா, என் நோய்களுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே எல்லா நோய்களுக்கும் எல்லா ஆண்டவரே அப்பா எல்லா பலவீனங்களுக்கும் ஆண்டவரே ஒரு முடிவை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை வருத்தி கொண்டிருக்கிற அந்த நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த முடிவை அப்பா நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நோய்கள் எல்லாம் முழுவதுமாக மாறி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நம்பிக்கையோடு நம்முடைய சமூகத்து முன்பாக தங்களுடைய பலவீனங்களை ஆண்டவரை வைத்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களையும் சோர்வுகளையும் பிரச்சனைகளையும் ஆண்டவரை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. பாடுகள் வேதனைகள் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிரு, இதில் எனக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பாடுகள் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவற்றுக்கு ஒரு முடிவை நீர் ஆண்டவரே வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எவைகள் எல்லாம் ஆண்டவரை இழந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கத்த நீர் அவர்களுக்கு திரும்பவுமாக இரட்டிப்பாக அவளுக்கு ஆசீர்வாதமாக அதை அவளுக்கு தந்து நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவரே கணவனும் மனைவியும் ஆண்டவரே அப்பா இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து ஆண்டவரை செழிக்கும்படியாக கிருபை தாரும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு வெற்றியை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்தி எல்லாம் போகிறவர்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் அவருடைய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.